அண்ணி உங்களை எங்கெல்லாம் தேடுது? இங்கே இருக்கீங்க நீங்க? ஏன் இப்படி கத்திட்டு வர? இங்கதான் உட்காந்துட்டு இருக்கோம். நீ தான் உன் வீட்டுக்காரனோட போன் பேசிட்டு இருந்தில, சொல்லிட்டு தானே வந்தேன் நான் போறேன் நீ வான்னு. அப்புறம் ஏன் கத்திட்டு வர? ஆமாமா, நீங்க இப்ப எதை பத்தி கண்டுக்காம இருக்கனாலதான் இப்படிலாம் நடக்குது. என்னாச்சு பெரிய பொண்ணு, ஏன் கோவமா இருக்க? இந்த வரேன். ஒழுங்கு மரியாதை எல்லாரும் நைட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிருங்க. என்ன பெரிய பொண்ணு வந்து லூஸ் மாதிரி நம்ம கத்திக்கிட்டு இருக்க? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? என்னத்த சொல்ற? சக்தியும் கார்த்திக்கும் டான்ஸ் ஆனால இங்க பிரச்சனை நடந்துச்சு. வேற என்ன நடந்துச்சு? என்னது டான்ஸ் ஆனாங்களா? அக்கா இவளுக்கு எப்படி தெரியும்? அதான் லட்சுமி எனக்கும் தெரியல. என்னம்மா ரெண்டு பேரும் ஆண் வாயை பொழந்துகிட்டு இருக்கீங்க? சொல்லுங்கம்மா. பெரிய பொண்ணு பத்தியா நம்ம இல்லாத நேரத்துல டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் வச்சிருந்திருக்காங்க, நம்ம பார்க்க முடியாம போச்சே பெரிய பொண்ணு. இவ வேற போந்தாளாங்கிட்டு. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? எப்படியோ தெரிஞ்சுச்சுமா. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு முதல்ல சொல்லுங்க. அது தான் அந்த சக்தியும் கார்த்திக்கும் டான்ஸ் ஆனதை எல்லாரும் தப்பா பேசினாங்கன்னு தான் இவ அடிச்சு போட்டா. அதோட நாங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோமே பெரிய பொண்ணு. ஏன் என்னாச்சு? அப்புறம் அதோட வந்துட்டீங்களா? வேற எதுவும் உங்களுக்கு தெரியாதா? இல்லையே பெரிய பொண்ணு, இன்னும் தெரியாது. ஏன் என்னாச்சு? என்னம்மா நீங்க இப்படிலாம் இருக்கீங்க? என்ன நடக்குது ஏன் நடக்குது சுத்தி முத்தி பாக்குறதுலாம் இல்லையா? யாருக்கிட்ட என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? பெரிய பொண்ணு என்ன புரியுற மாதிரி பேசு. நீ பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருந்தா கையும் முள்ள காலம் முள்ள என்னன்னு சொல்லு. எவ்வளவு ஒருத்தர் பிள்ளைகளை பத்தி இல்லாத போல அதெல்லாம் அகிலாட சொல்லி கொடுத்துருக்கா. பிள்ளைங்க நல்லா இல்ல, கரெக்டா ஒழுங்கா இருக்க மாட்டேது, ஒழுக்கமா இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன சொல்ற பெரிய பொண்ணு? ஆமா நீ ஆமா. இப்பதான் எங்க வீட்டுக்காரர் போன் பண்ணி சொன்னாரு அகிலா இங்க கத்திக்கிட்டு கிடக்கான். யார பத்தி என்ன சொன்னா பெரிய பொண்ணு? பிள்ளைகளை தான் எவ்வளவு ஒருத்தி அகிலாட்ட வந்து என்னமோ சொல்லியிருக்கா. என்னமோ காலேஜ் போயில வரல என்னமோ பண்ணிட்டு திருது வைக்குதுன்னு சொல்லிட்டு இல்லாத போலாம் சொல்லி கொடுத்துருக்கா. அகிலா அங்க எங்க வீட்டுக்காரெல்லாம் சொல்லியிருக்கு. ஆமா, அதனாலதான் மொத்தமா சேர்த்து இதெல்லாம் வச்சு கோவமா இருந்திருக்கும் போல. அது தெரியாம நீங்க பிள்ளையோட சேர்ந்து பிள்ளைய அடிச்சு கூட்டு வந்திருக்கீங்க. எவ பெரிய பொண்ணு அப்பெல்லாம் சொன்னவ? அதான் எனக்கும் தெரியல. நான் தான் உன்னோட கிடந்து அலக்கழிஞ்சேனே. அதான் எனக்கும் தெரியல. தெரிஞ்சனால ஏதாவது கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம். என்ன லட்சுமி இப்பெல்லாம் பேசுறா? என்னாச்சுன்னு தெரியலையே. பத்தியா சின்ன பிள்ளைல அவங்க ஊர்க்காரர் என்னென்ன பேசிருக்காளுன்னு சொல்லி. எவன்னு தெரியலேக்கா, செருப்பால் அடிக்க அவளுகளை. அதுதான் அவள் யாருன்னு கண்டுபிடிச்சு இன்னைக்கு அவள் என்ன பண்ணணுன்னு மட்டும் பாருங்க. யாரா இருக்கும்? ஆமா எவ அப்படி சொன்னவ? யார் ஃபங்க்ஷனுக்கு வந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. எவ சொன்னவன்னு தெரியலையே உமா. பெரிய பொண்ணு நம்ம சாப்பிட போகும்போது வாணியும் கீதாவும் தானே அகிலாட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நான் பார்த்தேனே. என்ன சொல்ற? கீதாவா? ஆமா, நான் பார்க்கும்போது அவளை சாப்பிட்டுட்டு அப்பதான் வந்தாளுங்க. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வயிறு கலக்கிற மணிக்குன்னு பாத்ரூம் சைடு போகும்போது அங்கே நின்று பேசிட்டு இருந்தாங்க. இவங்க 3 பேரும் பேசியிருக்குமோ நான் பார்த்தேன். ஒருவேளை கீதாவா இருக்குமோ? அவ இந்த வேலை பார்த்திருப்பா. நீ சொன்னதான் கரெக்ட். அவ தான் இந்த வேலை பார்த்துருந்துருக்கா. அப்ப வாங்கக்கா இப்பயும் அவளை போய் என்னன்னு கேட்க. இருங்க ஏதாவது பொறுமையாக பண்ணணும். நீங்க வடக்கு சண்டை பொண்ணுன்னு போகாதீங்க. பொம்பளை பிள்ளை விஷயங்க. சும்மா இருங்க. நீ இன்னைக்கு அவ கைய கால உடைக்காம விடக்கூடாது. கீதாவோட வேற யார் நின்றுகிட்டு இருந்தான்னு சொன்ன? அதாக்கா வாணி. என்ன பூக்காரம்மா மருமக வாணியா? ஆமாக்கா, அந்த பொம்பளை தான் நின்றுகிட்டு இருந்தா. அவ கொஞ்சம் நல்ல பிள்ளையாச்சேம்மா. அவ அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டாளே. நீ எல்லாத்தையும் இப்படியே நம்பு லட்சுமி. வாணியோ பாணியோ வாங்க போய் என்னன்னு கேட்க. இரு வாணிகிட்ட போய் என்ன பேசினாலும் விசாரிச்சுக்குருவோம். அப்புறமா அவ மட்டும் கீதா சொன்னான்னு சொல்லட்டும். அப்புறம் இருக்கு அவளுக்கு. வாங்க போவோம். இந்த ரேஷன் கடை அரிசியை கோழி மாடுக்கு போடுறது கூட உதவாது போல. இது எப்படிதான் மனுஷங்க சாப்பிடறதுன்னு சொல்லி வச்சு கொடுக்குறாளோ தெரியல. இல்ல கல்லு பறக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. கல்லாதான் இருக்கு, அரிசி கொஞ்சம் தான் கிடக்கும் போல. வெறும் கல்லாதான் கிடக்கு. இது எப்படி நம்ம எடுக்கிறது பூராத்தையும்? என் யாரும் அரிசி எடுத்துட்டு உட்காந்தேன். இன்னும் அந்த கல்ல பறக்கின பாடலம்மா. எப்ப பறக்கி நான் சோறு உங்க வயிற்று வேற பசி தொலையுது. யார் நம்ம இப்படி கூப்பிடுறது? வெளில நிறைய பேர் நிக்கிறாப்ல இருக்கு. ஏய் வாணி, வீட்ல இருக்கியா இல்லையா? இந்த வாணி யார் வெளிய இப்படி அலறது? சரியில்லாம இருக்க சத்தம் என்னன்னு தெரியலையே. இன்னொரு போகலன்னா திருப்பி கத்திடுவாளுங்க. நம்ம போய் என்னன்னு பாப்போம். ஐயோ, இவங்களே நம்ம வீடு மாதிரி வந்து கட்டிட்டு இருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலையே. என்னம்மா எங்களை பார்த்தது மூஞ்சி உனக்கு இப்படி போகுது? வா பெரிய பொண்ணு வா. வேற ஒண்ணும் இல்ல. வா போலாம் இருக்கட்டும். நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. தல்ல பெரிய பொண்ணு என்ன அமைதியா பேசிட்டு இருக்க? என்ன ஏதுன்னு கேட்காம. என்ன உமா என்ன கோவமா இருக்க மாதிரி இருக்கு? என்ன ஏன் இப்படி பேசுற? என்ன கோவமா இருக்கமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க? உன்னை அடிக்காம இருக்கமேன்னு நானே. நீ தானே அகிலாட்ட போய் 1க்கு 2 வத்தி வச்சது. உமா அது என்ன
பம்முறால இதே உனக்கு தெரிய வேணா இவதான் எனக்கே சொல்லி கொடுத்துருக்கா பெரிய பொண்ணு. என்ன சொன்ன? பெரிய பொண்ணு அது நான் வந்து ஒண்ணும் சொல்லல பெரிய பொண்ணு. நீ சொல்லலைனா வேற யார் சொன்னது? நான் தான் பார்த்தேனே, நீ தானே பேசிக்கிட்டு இருந்த அகிலாவோட. ஐயோ உமா, அது சும்மா சாதாரண பேசிட்டு இருந்த மாதிரி தான் பேசுன நீ. உமா இவெல்லாம் இப்படி கேட்டா சொல்ல மாட்டா உமா. நான் கேட்கறவள கேட்டா சொல்லுவா போல. ஏய் இப்ப நீ சொல்றியா இல்லனா இங்க நடக்கிற விஷயமே வேறையா இருக்கும். ஐயா இவள சொல்லாம விட மாட்டாளே போலயே. என்ன? இங்க பாருமா வாணி, எனக்கு உன்னைய பத்தியும் உன் மாமியாரை பத்தி நல்லாவே தெரியும். நீ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு வரையும் நம்புறேன். என்ன நடந்துச்சு நீ சொல்லு. நீ மற்ற யாரை பற்றியும் கவலைப்படாத, நாங்கள் பார்த்துக்குறோம். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. என்னக்கா அவகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஏன்னு கேட்காம. உமா கொஞ்சம் சும்மா இரு. அதான் அண்ணி நீ நல்லவன் தானே சொல்றாங்க, என்ன நடந்துச்சுன்றத சொல்லு. அது வந்துக்கா அந்த என்ன வந்து போயின்கிட்டு இருக்க, என்னன்றத சொல்லு. ஏமா பொண்ணு, நீ கூட ஃபங்க்ஷன் அன்னைக்கு இன்னும் மஞ்ச முடி கரப்பொம்மளோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீல, இதெல்லாம் பேசாதானே. அதெல்லாம் நாங்கள் அரைகுறையாக கேட்டுட்டோம். என்னன்றத சொல்லு. அது அதுவாக்கா அது சொல்லுமா. அக்கா அது வந்துக்கா இந்த உங்கள் பசங்க உங்கள் பிள்ளைங்க 2 பேரும் காலேஜுக்கு போகல வரலாம் ஃபோன் பேசுகிற மாதிரி. என்னது ஃபோன் பேசுகிற மாதிரியா? எவ சொன்னவன்? ஐயோ நான் சொல்லலக்கா. அப்படி நீ சொல்லலம்மா. யாரு சொன்னது? சொல்ல போறியா எங்கள்கிட்ட அடி வாங்க போறியா? உமா கொஞ்சம் சும்மா இரு, நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேல. என்ன நீ இவள்கிட்ட இவ்வளவு தயவுதாச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? பட்டு 4 அறைய போட்டு கேட்காம. பெரிய பொண்ணு அமைதியாயிரு, எனக்கு தெரியும். நீ சொல்லம்மா, யார் சொன்னது சொல்லு. அதாக்கா அன்னைக்கு ஏதோ பொங்கல் அன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஒரே ஆட்டம் போட்டாளுங்கன்னு சொல்லி ஏதோ தெரிஞ்ச மாதிரி கீதா வந்து அகிலா அக்காட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாக்கா. என்னது கீதா சொன்னாளா? ஆமாக்கா கீதா தாக்கா சொன்னா. பாத்தீங்களா அண்ணி, கீதாவோட வேலைதான் இது எல்லாமே. ஆமா வாங்க, அன்னைக்கு போய் கீதா ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது. அவ இன்னைக்கு கையில மாட்டினா செத்தா. ஐயோ இப்போ என்ன பண்ண போறாங்களோ தெரியலையே. ஆமா அவ யாரும் சொன்னாங்கல்ல சொன்னா. அக்கா ஒரு நிமிஷம். என்ன கூப்பிடுற? அக்கா அது அவள கூட யாரும் சொன்னாங்கன்னாக்கா சொன்னா. அவ தானே அதெல்லாம் சொல்லிருப்பா, சும்மா யாரையாய் மாட்டி விடுறதுக்காக கூட. இல்ல உமா, யாரோ சொன்னாங்கன்னு சொன்னா. இரு நான் யோசிச்சு பார்த்து சொல்றேன். என்னம்மா சொல்ற? ஞாபகம் வந்துருச்சு. இந்த லதாக்கா இருக்காங்கல்ல, அவங்க தான் சொன்ன மாதிரி என்கிட்ட சொன்னாக்கா. எது லதாவா? லதாவா? அவ யார் லதா? அதான்க்கா லதா இருக்காங்கல்லக்கா, இந்த பாத்திமா வீட்டு பக்கத்துல. அதான்க்கா லதா, இந்த லோடு மேன் பொண்டாட்டி லதா, அவளதான் சொல்றா போல. ஆமா அவங்க தான்க்கா. அவங்க தான் கீதாட்ட வந்து பொங்கல் அன்னைக்கு பிள்ளைங்களை பத்தி சொன்னதா என்கிட்ட சொன்னா. அததான் அகிலா கட்டையும் சொன்னாக்கா. மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாதுக்கா அதை பத்தி. என்னை ஃபங்க்ஷனுக்கு வான்னு கூப்பிட்டா அகிலாக்காவும் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. சரி நம்ம கூட ஆள் ஏன் இவளை கூப்பிட்டாங்களேன்ட்டு இவளோட போனேங்க்கா. இதுதான்க்கா எனக்கு தெரியும், வேற எதுவும் எனக்கு தெரியாதுக்கா. ஏம்மா இங்க பாரு, எனக்கு உன் மேல ஒரு நம்பிக்கை, அதனால தான் உன்கிட்ட வந்து கேட்டுட்டு போவோன்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா உன்னை இப்பெல்லாம் இல்லை, உன் மாமியார் காலத்துல இருந்து எனக்கு உங்க வீட்டில் பழக்கம். அதனால தான் எங்கள் அண்ணியும் உன்னை ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருந்துருக்காங்க, நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து. அதனால தான் நீயும் கொஞ்சம் நல்ல பிள்ளைன்றனால தான் உன்கிட்ட இவ்வளோ நேரம் இவ்வளோ அமைதியாக பேசினேன். நீ சொன்னதெல்லாம் உண்மைதானே? அக்கா ஆமாக்கா உண்மைக்கா. நானே இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு தான்க்கா இருந்தேன். ஆனால் பிரச்சனை இருமே பயந்துட்டு தான்க்கா இருந்தேன். சரிம்மா நாங்கள் உன்னை நம்புகிறோம். சரி நீ கவலைப்படாமல் இரு. வாங்கக்கா போய் என்னன்னு பார்ப்போம். எம்மா என்ன வரட்டு வராங்க. இந்த கீதா இன்னைக்கு என்ன ஆக போறாலோ தெரியலையே. நல்ல வேலையா போச்சுப்பா, நம்ம மட்டும் வந்து கேட்டாங்க உள்ளே சொல்லிட்டோம். இது வேறையா, நம்ம பேர் எங்கேயும் அடிபடாமல் இருக்கணும்ப்பா. நான் எந்த தப்பும் பண்ணலை. இனிமேல் இந்த கீதாவோட சகாசமே எனக்கு வேணாம்ப்பா. எல்லாரும் ஊருக்குள்ளே சொல்லுவாங்க அவள் ஒரு மாதிரின்னு. நான் தான் தெரியாமல் அவளோட போயிட்டேனோ. அம்மாடி இனிமேல் அவளுக்கும் நம்மளுக்கு எந்த தொடர்பு வேணாம்ப்பா. இதுதான் முதலும் கடைசியமாக இருக்கணும். ஆண்டவனே நீ காப்பாத்துப்பா, நான் எந்த தப்பும் பண்ணலப்பா. ஆமா இந்த கீதாக்க வேணும். அன்னைக்கு எம்பிட்ட பேச்சு பேசினா. சீ கர்மம், ஒரு பொம்பளை பிள்ளைகளை பற்றி எவ்வளோ பேச்சு பேசினா. அதை சொல்றது தப்புன்னு சொன்னதுக்கு என்ன எவ்வளோ பேசினா. வேணும் அவளுக்கு. நல்லா போய் 4 கொடுங்க. நானும் தான் கதவை அடைச்சி வச்சுட்டு வரேன். என்னதான் நடக்குதுன்னு போய் பார்ப்போம். அவங்களோட சேர்ந்து நம்ம 2 முத்து முத்திட்டு வருவோம் அவளை. நம்மளும் தேடுறோம், அவளை காணோம். எங்கிட்ட நீ போயிருப்பா? அவளுக்கு என்ன வேலை பெரிய பொண்ணு, எவளோட உட்காந்து எவ்வளோ பொறுமையாக பேசிக்கிட்டு இருப்பா. இங்கே தெருவில் இருப்பா, வா போய் பார்ப்போம். ராணி அக்கா இதாருமா. உங்களை எங்கெல்லாம் தேடுறது? எங்கிட்ட இங்கிட்ட போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க? ஏன் வசந்தி, இந்த கீதாவை தான் தேடிட்டு தெரியுறோம். அங்கிட்ட இருந்து பாத்தியா அவளை? கீதாவையா? உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சா? அதான் அவளை தேடுறீங்களா? என்னாச்சு வசந்தி, உனக்கு என்ன தெரியும்? இப்போ அவள் காலைல எந்திரிச்சு ப்ளவுஸ் தைக்கலான்னு சொல்லி பார்த்தா 2 நூல் கண்டு அந்த கலரில் இல்லை. அதனால பாத்திமா வீட்டுக்கு வாங்க போகலான்னு சொல்லி போனா
ஏன் கேக்குறீங்க? அவ கதை கதையா சொல்லிட்டு இருக்கா என்கிட்ட. அதுல இருந்தா நானும் வெறி கொண்டு இந்த ராதாவையும் கீதாவையும் தேடிட்டு இருக்கேன். அவளே காணா. என்ன சொல்றீங்க நாலு முடி? ஆமா ஆமா, நம்ம பிள்ளைகளை இன்னதுன்னு இல்லை என்னென்னமோலாம் பேசி எடுத்துடுறாளுகளா. பாத்தீங்களா அவளுக்கு எவ்வளவு அவன் நாக்குகளை பிடிச்சி அறுக்கணும்னு நானும் காலம் சுத்தி எடுத்துறேன் காணோம். என்னது ஓம் பிள்ளைன்னு சொன்னாளா? ஏன் பிள்ளை மட்டுமா? கண்மணி, சக்தி, சந்தியா எல்லாத்தையும் தாக்கா சொல்லியிருக்காளுங்க. என்ன லட்சுமி இதெல்லாம்? இன்னைக்கு அவளை உயிரோட விட்டு வைக்க கூடாது. அவளை எங்க இருக்கன்னு கண்டுபிடிக்கணும். வாங்கம்மா முத போவோம். எம்பிட்டு அடிச்சாலும் இந்த கீதா அறிவுன்றதே வருது இல்லையே. அவளை நான் என்னதான் பண்றதுன்னே தெரியல. அவ இன்னைக்கு என் கையில கிடைக்கிட்டு அவளை வச்சுக்கிறேன். ஏன் கேக்குறீங்க? அங்க பார்ட்டில ஒரே சண்டையும் சச்சரவுமா தான் நடந்துச்சான். ஆமா ஆமா எல்லாம் கேள்விப்பட்டேன். அதான் ஏக்கா அங்குள்ள உட்கார்ந்துருக்கதுல அதா தானே? ஆமா ஆமா அவதான் இங்க உட்கார்ந்துருக்கா. இவளுக்கு என்ன ஒரு திருச வராளுக என்னன்னு தெரியலையே. இவளுக்கே நம்மளை இப்படி கூப்பிடுறாளுங்க. என்ன லதா ஒன்னும் தெரியாம நான் முடிச்சுக்கிட்டு இருக்க? ஏய் இன்னைக்கு என்ன உங்களுக்கு வேற யாரும் கிடைக்கலையா? ஏன்ட்ட வந்திருக்கீங்க? என்னது யாரும் கிடைக்கல ஓன்ட்ட வந்திருக்கோமா? எடு செருப்பு நாயே. என்னடி வசந்தி அவன் பேசிக்கிட்டு இருக்க செருப்புன்னு? உனக்கு மரியாதை அவ்வளவுதான். இந்தா இப்ப தெரியும் யாருக்கு மரியாதைன்னு சொல்லிட்டு. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? முட்டி இழுத்து போட்டு நாள் குத்தாம. ஏய் என்ன என்ன பெரிய பொண்ணு நீ பாட்டுக்கு எனக்கு பேசிக்கிட்டு இருக்க? என்ன சாந்தி, நீயும் ஒரு ஆள் தானே, உனக்கும் தான் இந்த வரேன். என்ன லதா ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சியா? எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் உன்னை பார்க்க தான் வந்திருக்கோம். என்ன உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு என்னைய பார்க்க வந்திருக்கீங்க? என் பிள்ளைகளை பத்தி இல்லாத போல ஊர் முழுக்க நீ சொல்லிக்கிட்டு இருக்கியாமே. எவ சொன்னவ அப்படி? ஏமா இன்னைக்கு உங்களுக்கு நான் தான் கிடைச்சேனா சண்டை இருக்கிறதுக்கு? வேற யாரும் கிடைக்கலையா? ஏமா போங்கம்மா. நின்று எங்கடி ஓடுற? ஏய் முடிய விடுறி இல்ல நடக்கிறதே வேறையா இருக்கும். ஐயோ வசந்தி அக்கா விடுங்க விடுங்க. ஏய் மரியாதையா ஓடிரு. அடுத்த வீட்டு பிள்ளைய பேசுனா மட்டும் உங்களுக்கு ரொம்ப இனிச்சு கிடந்துச்சு. இப்ப மட்டும் உங்களுக்கு கசக்குதோ? எல்லாத்தையும் பேசிட்டு இப்ப பயந்து ஓட பாக்குறியா? என் பிள்ளை எவனோட போன் பேசுன நீ பார்த்த? அது மட்டுமாக்கா யாரோட வண்டியில வந்து இறங்குறாளுங்க, ஆம்பளை பசங்களோட பேசி சுத்தி எடுத்துறாளுங்க. என்னென்ன இந்த பொம்பளை பேசிக்கின்றீங்க? அதுவும் இல்லாம ஆம்பளை பசங்களுக்கு என் பிள்ளைக்கு பிரச்சனை ஆகி போய் கிடக்கு. ஊரில் என்னமோ இவதான் வந்து அந்த தீத்து விட்ட மணிலக்கா பேசி இருந்திருக்கா. என்னடி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? முடிய பிடிச்சி இழுத்தா சும்மா விட்டுருவேன்னு பாத்தியா? என்னமோ நீ வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க. நான் எப்படி உன் பிள்ளைல இதெல்லாம் சொன்னேன்? பாத்தீங்களாக்கா என்னைய அவ மீஸ் தள்ளிட்டா. இருங்கக்கா அவளை என்னன்னு பார்க்காம விட மாட்டேங்க்கா. அம்மா என் குறுக்க ஒடிச்சு விட்டாலே. பொம்பளை பிள்ளைல பத்தி பேசணும்னா உனக்கு அவ்வளவு இனிச்சு கிடக்கோ? இந்தா வாங்கிக்க. அம்மா விடாத பெரிய பொண்ணு, கட்ட எடுத்து மண்டே விட. எல்லாரும் அடிக்கிறாங்கக்கா. இன்னும் 2-4 போடு வசந்தி. எக்கா நீங்க சொல்லி நிப்பாட்டுங்கக்கா. இங்க என்னக்கா நடக்குது? நீங்க பாருங்க நான் எதுவும் பண்ணல, சொல்றது கேளுங்க. வாயே திறக்கூடாது. அடுத்தடுத்து போடுங்க 4 முடி. தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க. கேட்டு ஏதா இருந்தாலும் பேசுங்க சொல்லிட்டேன். என்ன சொல்லிக்கிட்டே கேட்க மாட்டேன். இறுதி உனைய. ஐயோ என் கையை கடிக்கிறா. என் கையை கடிக்கிற இருடி உண்டிய பிடிச்சி இழுக்கிறேன்னு இல்லைன்னு பாருடி. உமா என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போடு 4 அதை வச்சு. இந்த வார பெரிய பொண்ணு. ஐயோ மூஞ்சில விளக்கம் அதை கொண்டு அடிக்கிறாளே. இங்க பாருங்க சொன்னா கேளுங்க. ரொம்ப போறீங்க. ஏய் என்ன நடக்குது இங்க? ஏய் வசந்தி அவ முடிய விடு. ஏய் உமா விளக்க மர கீழே போடு. ஏய் பெரிய பொண்ணு செருப்பு கீழே போடு. மைனி அவ என்ன பேசுறா? நீங்களும் 4 போடு சேர்த்து போடுவீங்க. எது வந்தாலும் பேசிக்கலாம். முதல்ல எல்லாத்தையும் கீழே போடுங்க. வசந்தி சொன்னா அவ முடிய விடு. வசந்தி சொல்லிக்கிட்டே இருக்கல விடு. இதோட செத்து ஒளி. ஏ உமா. ஐயோ எல்லாரும் சேர்ந்து நீ அடிச்சு கொடுறாங்களே. என்னை கேப்பார் யாருமே இல்லையா? காப்பாத்துங்களே. என்ன நாள் முடி இதெல்லாம்? அவளதானா நீங்களும் அப்படி பண்றீங்க? நீங்கமோ சும்மா இருங்கக்கா. விடுங்க அவளை என்னன்னு கேட்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க கையை விடுங்க அவளை என்னன்னு பார்க்காம விட மாட்டேங்க்கா. பொறுமையா இரு வசந்தி. என்னன்னு தான் கேட்போம். மைனியோ என்ன பொறுமையா இருக்கு சொல்றீங்க? அவளை அடிச்சு கொள்ளாம வாய மூடு பெரிய பொண்ணு. லட்சுமி நாச்சியார் நீங்களுமா? நீங்க வேறக்கா என்னன்னு தெரியாம நீங்க வாட்டுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏமா எந்திரி. என்ன ஓவரா கத்திக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் கேள்விப்பட்டுதான் வந்திருக்கேன். நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். ஊராட்டு பிள்ளையில எம்பிட்டு பேச்சு பேசுவ? இன்னும் போட்டு 4 போடு போட்டிருப்பாள் நான் வரலைனா. மரியாதை எந்திரி. இவ்வளவுதான் அப்படி கொள்ளணும் காலத்துல மிதிச்சு. வசந்தி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, அப்புறம் என் பேச்சுக்கு என்ன மரியாதை? காலை முத கீழே இறக்கு. அட போங்கக்கா. ஏக்கா பார்த்து எந்திரிங்கக்கா. என்ன நாச்சியார் இதெல்லாம்? என்னக்கா ஒரு பக்கமா சைடு வாங்கி நிக்கிறீங்க? ஒழுங்கா நில்லுங்க. நீ வேற ஏண்டி என் குறுக்கிழமே உடஞ்சு போச்சுடி. ஐயோ என்னால நிக்க கூட முடியலையே. வசந்தி இங்க வா. வசந்தி பெரிய பொண்ணு அதான் உங்க அண்ணி கூப்பிடுறாங்களே இங்க வா.
ஏக்கா இப்படி செத்த உட்காருங்க, வாங்க உட்காருங்கக்கா. உட்காரவா? ஆஹா, எங்க வீட்டுக்கு எப்படியா என்னை கூட்டிட்டு போயிடுறேன். ஐயா, நான் மட்டும் எப்படிக்கா உங்களை தூக்கிட்டு போக முடியும்? செத்த இப்படி உட்காருங்க, நான் யாரையாவது கூப்பிடுறேன். மெல்ல மெல்ல உட்காருங்கக்கா. என்ன அசிங்க முடிஞ்ச மாதிரி ரோட்ல ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் நல்லாவா இருக்கு எல்லாத்துக்கும்? நீங்க வேற சும்மா இருங்க மைனி. வந்து நல்லா இன்னொரு 4 போட்டு வந்து கெடுத்து விட்டு நின்றுகிட்டு இருக்கீங்க. என்னென்ன பேசியிருக்கான்னு தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சுதான் நானும் வந்திருக்கேன். சண்டை மட்டுமே தீர்வாகாதுமா. நான் இங்க குலைச்சிட்டு போகுதுன்னு பேசாட்டி தான் இருக்கணும். அவரை பின்னாடி துரத்துட்டே போனா அப்ப நம்மளுக்கு நாய்க்கு என்ன வித்தியாசம்? பாத்தீங்களாக்கா பத்திரகாளிய, உங்களை நாயின்னுதுக்கா. ஏம்மா, நான் அரைகுறையா உட்காந்துருக்கிறது பிடிக்காம மொத்தமா தூக்கி போட்டு மிதிச்சு இங்கேயே சோழியை முடிச்சு விட்டுலான்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? செத்த நேரத்துக்கு சும்மா இரு. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், நீங்களாம் கேட்காம இதெல்லாம் தேவையா? இப்பெல்லாம் வந்து எதுக்கு இப்படி சண்டை போட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? அவள்கிட்ட என்ன பேசினா ஏது பேசினா வந்து பேசுனீங்களா? பேசுறதா? சும்மா இருங்க பத்திரகாளியக்கா. அந்த உங்களை நாங்கள் என்னமோ சண்டையில் இருக்கிற மணிக்கு எங்கள்கிட்ட வந்து நான் தான் உங்களுக்கு இன்னைக்கு கிடச்சனா அப்படின்ட்டு போறா. அவளை சும்மா விட சொல்றீங்க. நினைச்சேன் நீங்க 2 பேரும் சண்டைக்கெல்லாம் காரணமா இருப்பீங்கன்னு சொல்லி. ஏன் இப்படிலாம் பண்றீங்க? நீங்க அசிங்கப்படுத்தாம எங்களையும் அசிங்கப்படுத்தி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பத்திரகாளியக்கா. நானே இவளை வெறி கொண்டு தான் தேடிக்கிட்டு இருந்தேன். இன்னொருத்தைய காணா. இவளை வெறி கொண்டு நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இவதான் அம்பட்டு காரணமாக இருந்திருக்கா. அவள்கிட்ட சொல்லியிருந்திருக்கா. எவனோடலாம் பிள்ளைய போன் பேசிட்டு தெரியுதுங்க. இது இவெல்லாம் ஒன்றும் காரணம் இல்லைக்கா. நானே காலந்து இவளை வெறி கொண்டு தான் தேடிக்கிட்டு கிடந்தேன். இப்போதான் என் கையில் சிக்குனா. என்ன இவர்கள்லாம் இங்கே நிற்கிறாளுங்க? ஒரே கூட்டமாக வேற இருக்கு. மூஞ்சியர்கள்லாம் ஒன்றும் சரியில்லாமல் இருக்கு. எதுக்கு சாந்தி நம்மளை ஃபோன் போட்டு வர சொன்னா? ஏ சாந்தி, என்ன என்னை கூப்பிட்ட? வந்துட்டீங்களாக்கா? வாங்க வாங்க, இங்கே வந்து பாருங்க அந்த அக்கிரமத்தை. ஏய் சாந்தி, சும்மா இருந்துரு. வெட்டியா நீயும் வாங்கிட்டு போயிடாத. பெரிய பொண்ணு சும்மா இரு. என்னம்மா என்னை கூப்பிட்ட? நான் மாடவ தூட்டோலும் நீ கூப்பிட்றேன்னு ஓடி வந்தேன். என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு. என்னம்மா? அதாக்கா, இந்த இவெல்லாம் சேர்ந்து பாவம் இந்த அக்காவை அடிச்சு போட்டு விட்டாக்கா. இங்கே பாருங்க, எந்திரிக்க முடியாம குறுக்கே ஒடிஞ்சு போச்சுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கு. என்னது எல்லாரும் அடிச்சு போட்டாங்களா? ஏன் அடிச்சாங்க? அதை ஏக்கா கேட்குறீங்க? கொஞ்சம் பக்கத்தில் வாங்களேன். என்ன? அது வந்து அதான் அந்த விஷயம். என்ன விஷயம்? சத்தமா சொல்லு. அதான்க்கா, அதான் அந்த விஷயம்தான். அக்கா பாத்தீங்களாக்கா, என்னை அடிச்சு உட்கார வச்சிருக்கத. அப்புறம் உன்னை அடிச்சு உட்கார வைக்காம அப்புறம் என்ன செய்வாங்க? ஏய், இதுக்கு என்னை கூப்பிட்ட? நீ வேற பக்கத்துல நின்று பேர் தாங்கிட்டு நிக்கிற. நீ என்ன கொஞ்சம் பேச்சா பேசியிருக்க? நீ வாங்குவேன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரமானு எனக்கு தெரியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? பாத்தீங்களாக்கா, ஊருக்கே தெரிஞ்சிருக்கு நம்ம பிள்ளைய எப்படி கேவலப்படுத்தி விட்டுருக்காளுன்னு. இவ்வளவு சும்மா விட சொல்றீங்களே பத்திரகாளியக்கா. இன்னும் 4 சேர்த்து போடாம வாங்க போய் இன்னும் 4 குத்துவோம். ஏய், எல்லாரும் சும்மா இருங்க. அப்புறம் அந்த கீதா வந்து சொல்லவே நான் நினைச்சேன், என்ன இப்படிலாம் பேசியிருக்காளேன்னு சொல்லி. இப்ப வெளியே தெரிஞ்சு போச்சா? அப்புறம் உன்னை அடிக்காம என்ன செய்வாங்க? கொஞ்சமா செய்வாங்க. நல்லா வாங்கிக்க. என்னக்கா என்ன சொல்றீங்க? ஏன் பிராங்க் இதுக்கு என்னை கூப்பிட்ட? நான் வேற மாத ரோட்ல பாதியோட பத்தி விட்டு ஓடி அந்த என்னமோ ஏதாக்குன்னு சொல்லிட்டு நான் போறேன். ஏம்மா ஒரு நிமிஷம் நில்லு. என்னக்கா பத்திராளியக்கா, என்னதாம்மா பிரச்சனை சொல்லுங்கம்மா. அவ வீட்டுல அவ சோறு குழம்பாகி சாப்பிட்டு பேசாட்டுக்கு இருக்க முடியலையா? எதுக்குமா எங்க பேச்சுல இவ்வளவு பேசுறாங்க? அதே என்னன்னு கேட்டு சொல்லுமா முதல்ல. நான் என்னத்துக்கா கண்டேன்? எனக்கே இது புதுசாதான் இருந்துச்சு. என்ன இவ இப்பெல்லாம் பேசிருக்கான்னு நினைச்சு நான் அன்னைக்கு ரொம்ப கோவந்தாக்கா பட்டேன். அப்படி என்னதாம்மா பேசுனா? என்னத்த சொல்றீங்க? என்னமோ பிள்ளையெல்லாம் பொங்கலுக்கு வந்து அப்ப ஏதோ வசந்தி காமனுக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னு கீதா கேட்டதுக்கு இவ இன்னும் மட்டும் இல்லை பேசினதான் என்கிட்ட வந்து கீதா சொன்னாக்கா. ஆமா, என்னமோ பிள்ளைய போன் பேசிட்டு தெரியுதுகளாக்கும், ஆம்பளை பிள்ளையோட சுற்றிக்கிட்டு தெரியுதுகளாக்கும், டெய்லி ஒருத்தனோட வண்டியில் வருதாக்கும். அப்போ இப்படின்னு சொன்னோம்னு சொல்லி என்கிட்ட வந்து சொன்னாக்கா. ஆமாக்கா. என்னது? நான் அப்படிலாம் சொன்னா? ஐயோ, நான் இந்த மாதிரி விஷயம் பேசவே இல்லை. ஏய் வாயை மூடு. என்ன எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சோடனே நாடகம் நடிக்கிறியா? என்ன வாங்கணும் உனக்கு? பத்திர என்ன வேணுமா? எடு அந்த செருப்ப. ஏய், நான் ஏன் போய் சொல்ல போறேன்? நீ தான் சொன்னேன் தான் கீதா அன்னைக்கு ராத்திரி நீ போனதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னா. ஐயோ, ஆண்டவன் உண்மையை நான் இந்த மாதிரி விஷயம் பேசவே இல்லை. இந்த பிள்ளைங்க இதுக்குள்ள காமனுக்கு ரொம்ப நேரமா சிரிச்சு விளையாண்டுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குன்னு மட்டும்தான் சொன்னேன். இந்த மாதிரிலாம் நான் பேசவே இல்லை. நீ பேசாம சும்மா எல்லாரும் சொல்லுவாளா?
இங்க பாருங்க பத்திரகாளி அக்கா, அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். அந்த அவ எனக்கு கீதா நீ ரோட்ல பார்த்து கேட்டா என்ன ஒரே சத்தமா இருக்கு, உமா பிள்ளை சிரிப்பா இருக்குன்னு நான் பேசினேன். இல்லைன்னா சொல்லல. இந்த மாதிரிலாம் ஆம்பளை பிள்ளையோட வந்து வண்டியில இறங்குறாளுங்க, போன் பேசி எடுத்துறாளுங்க, அதெல்லாம் நான் சொல்லவே இல்லக்கா. என்னக்கா சொல்றீங்க? நீங்க இதெல்லாம் சொன்னீங்க, அப்புறம் கீதா பார்த்து அதனால நீங்க பயந்து ஓடி போயிட்டீங்கன்னு எங்கள்கிட்ட சொன்னாக்கா. ஆமாமா அப்படிதான் ஏன்ட்டேன்னு சொன்னா. அது மட்டும் சொல்லல, அகிலா காட்ட போய் ஏதோ லட்சுமி அக்கா பிள்ளைங்க 2 பேர்ல ஏதோ பசங்களோட பிரச்சனை ஆகி போய் பெரிய பூகம்பமா வெடிச்சு அதெல்லாம் அவங்க சால்வ் பண்ணிருக்காங்கன்னு போது சொன்னா. பாத்தீங்களாக்கா பத்திரகாளி அக்கா என்னன்னா அவ சொல்லியிருந்திருக்கான்னு. அவ எங்க இருக்கா? இதெல்லாம் நான் சொன்னோம்னா சொன்னாவா நீ? ஆமா நீங்க சொன்னீங்கன்னா என்கிட்ட சொன்னா. ஆமா ஏன்ட்டே அப்படிதான் சொன்னா, நீ சொன்னோம்னு சொன்னா. எல்லாத்தையும் அவதானே சொன்னா. கத்தா குறைக்கு இதை போய் நான் போய் அகிலா கட்டையும் சொல்ல போறோம்ல எங்கள்கிட்ட சொல்லிட்டு போனா. ஐயோ இது சாமிக்கே அடுக்காது. நான் இந்த விஷயங்கள் எதுவுமே பேசவே இல்லை. நான் இந்த பிரச்சனைக்கே நான் ஆளே கிடையாது. இதெல்லாம் நான் எந்த ஒரு விஷயம் சொல்லல. கீதா எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிங்க, அப்பதான் இந்த உண்மை வெளியே வரும். என்ன 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இப்ப என்ன அவ மேல பள்ளி தூக்கி போட பாக்குறியா? ஏக்கா சுடிதார் போட்டாக்கா? அதெல்லாம் இல்லக்கா, நான் இந்த மாதிரிலாம் பேசவே இல்லக்கா. அப்பாட்டமா சும்மா நீங்களா பொண்ணு பேச வைக்கிறேன்னு வேணா சொல்லுவேன். இந்த மாதிரிலாம் நான் பேசவே இல்லக்கா. ஆமா அவங்க சொல்ற மாதிரி கீதாவை கண்டுபிடிச்சா எல்லாம் தெரிஞ்சிரும். அவ இப்ப எங்க இருப்பா? அவ காலையிலேயே அவ மகளுக்கு எதுவும் முடியலன்னு ஆஸ்பத்திரி கூட்டி போறோம்னு என்கிட்ட சொன்னாக்கா. ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போயிட்டாலும் என்னமோ தெரியலையே. இப்பயும் மணி 12 மணிக்கு மேல ஆகுதே. வர நேரம் தாக்கா. வரட்ட அவளை வச்சுக்கிருவோம். லட்சுமி அமைதியாரு, டென்ஷன் ஆகாத. பாத்தியாக்கா என்னென்ன பேசியிருந்திருக்கான்னு. ஒரு பொம்பளை பிள்ளையில என்னென்ன பேசுறது நீங்க எல்லாம்? ஏக்கா யார் சொல்றத நம்புறது இப்படிலாம் இருந்தா? ஆமா என்னன்னே ஒன்றும் புரியலையே. என்ன எல்லாம் ஒரே கூட்டமா எங்கன்னு நிற்கிறதுங்க. நம்மளுக்கு தெரியாம என்ன இங்க கூட்டம் என்னன்னு பார்ப்போம். என்ன லதா அக்கா, சாந்தி அக்கா, என்ன எல்லாரும் இங்க நின்றுகிட்டு இருக்கீங்க? பாடி வா மேனா மினிக்கி, உன்னைய தாண்டி தேடிக்கிட்டு இருக்கேன். என்னக்கா ஆச்சு? மேடம் ரொம்ப நல்லவங்கன்னு அவார்டு கொடுக்க. உனக்கெல்லாம் வண்டி வேற பொறன சொல்லி பொம்பளைக்கு. ஏய் பெரிய பொண்ணு, உனக்கு எவ்வளவு தைரியம் வண்டியை தள்ளி விடுவ? உனக்கு என்ன? உனக்கு என்னவா? இந்த இப்ப பாரு தெரியும். இன்னும் 4 குத்து சேர்த்து குத்துங்கக்கா. ஏய் நீ போட்டு அடிக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்க. அப்படி உனக்கு இருக்கு. இனிமே பிள்ளைகளை பத்தி ஏதாவது ஒரு வாயை தொற. இப்ப குடுக்குற அடியில இனிமே வாழ்க்கையிலே நீ இந்த விஷயத்த எல்லாத்தையும் மறந்துடணும். அடுத்தவங்களை பத்தி பொறணி பேசுறத. அதுக்கு நான் தரேன், இந்தா வாங்கிக்க. நான் சொன்னதெல்லாம் சொன்னேன்னு சொல்லியிருக்க, இந்தா வாங்கிக்க. நாளைக்கு மக பெரிய பிள்ளையாய் காலேஜ் போகும்போது இப்படித்தானே பேசுவேன். அதுக்கு இந்தா வாங்கிக்க. செத்து போறா போய் என்னன்னு கூப்பிடுங்கக்கா. நாச்சியாவா போய் என்னன்னு கூப்பிடுவா. விடு வசந்தி விடு. இழுங்க இழுங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் விலக சொன்னா இந்தக்கா அப்படி செலுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ஒண்ணு சேர்த்து இழுத்தாதாக்கா இழுக்க முடியும். இழுங்க ஏமா போமா அங்கிட்டு போய் ஆளுகளை இழுங்கன்னா என்ன இப்படி செலுத்துக்கிட்டு இருக்கீங்க? இல்லக்கா இப்படி இழுத்தாதாக்கா எல்லாத்தையும் மொத்தமா இழுக்க முடியும். இழுங்க. என்ன நீங்களா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? லட்சுமி விடு, லட்சுமி வா. கண்ணி கவலை போதும் வா. இங்க அமைதியா கொஞ்ச நேரம் உட்காரு. டென்ஷனை குறை. அமைதியாரு. இன்னும் அவளை 2 போடணும்க்கா. சரி விடு, போதுமான அளவு அடிச்சாச்சு. விடு வசந்தி, சொல்லிக்கிட்டே இருக்கேன் விடு. வசந்தி விடுமா. சொல்லிங்க பத்தியா? வசந்தி விடு வசந்தி. இவங்க விடவே மாட்டேங்கிறாங்க. செத்துட்டு தொலைஞ்சிட போறா. ஐய வசந்தி அக்கா விடுங்கக்கா. இப்ப என்ன பண்றது? மொத்தம் பிடிச்சி இழுத்துற வேண்டியதான். வசந்தி அக்கா விடுங்க. என்னம்மா பண்றீங்க? ஏமா பொம்பளைங்களாமா நீங்க எல்லாம்? ஏண்டாமா நீ இந்த படுத்துறீங்க? எக்கா எந்திரிங்க பாத்து எந்திரிங்கக்கா. விடாத பெரிய பொண்ணு, இன்னும் 2 போடு. என்கிட்ட பேசுனே வச்சுக்கிறேன். எந்திரிங்க. என்ன 3 பேர் மல்லாந்து கிடக்கீங்க? ஐயோ அக்கா எந்திரிங்க, மூச்சு முட்டுது. 2 பேரும் என் மேல படுத்து கிடக்கீங்கக்கா. எக்கா சொல்லுங்கக்கா, அந்த பிள்ளைய 2 பேரும் அப்படியே அடிச்சு கொண்டு போட போகுதுங்க. பெரிய பொண்ணு உமா சொன்னா கேட்கலையா? வாங்க உமா, பெரிய பொண்ணு விடுங்க, வாங்க போவோம். இனிமே என்கிட்ட வச்சுக்கிட்ட இதுக்கும் மேல பாப்ப. போ அந்தால, மூஞ்ச முழிக்கிறதே அசிங்கம். இங்க பாருங்க, நான்லாம் இந்த மாதிரிலாம் உங்கள்கிட்ட உங்க பிள்ளைகளை பத்தி எதுவுமே பேச கிடையாது. ஆமா, இதோட இந்த விஷயத்தை விட்டுருங்க. எம்மா என் குறுக்கோட ஒளிஞ்சு போச்சு. நான் என்ன செய்ய போறணும்? இப்படியே கையால இழுத்துக்கிட்டு தான் வீட்டுக்கு போகணுமா? ஒருத்தி நம்மள என்னன்னு கேட்க மாட்டேங்கிறா. என்ன அண்ணி அவளே பாத்துட்டு இருக்கீங்க? செத்துட்டாளா பொழைச்சு கிடக்கலான்னு பாக்குறீங்களா? வாங்க போவோம். அண்ணி எந்திரிங்க போலாம். வாங்க 4 முடி போவோம். நினைச்சா மனசே ஆற மாட்டேது உமா. சரி விட்டு தொலைங்க, போய் தொலைகிறா. இங்க பாரு, நான்லாம் சொல்லிதான் பேசாடிக்க விட்டுருக்காளுங்க. இல்லைன்னா உன்னை கொன்னே போட்டிருப்பாளுங்க. இது முதலும் கடைசிமா வச்சுக்க. நெடுநாள் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், நீ கேட்கவே இல்லை. அவள் தான் அவனுக்கு சொல்ல முடியும். இல்லை பொம்பளையா?
ஒரு பிள்ளைய பத்தி எம்பிட்டு பேச்சு பேசுறது? நீ ஒரு பொம்பளை தானே? பார்த்தா ஒரு அகிலாட்ட வேற போய் வத்தி வச்சுட்டு வந்திருக்க. என்னத்து தெரிஞ்சு நீ எல்லாம் சொன்ன? உண்மையா இருந்தா கூட பரவாயில்ல. எப்படிதான் இப்படி கட் அவுட் எல்லாம் உனக்கு பேச தெரியுதோ? ஒவ்வொன்றையும் சித்தரிச்சு என்ன பொம்பளையா? இனிமே எங்களோட சாச்சும் வச்சுக்காத, என் மூஞ்சில முழிக்காத. எல்லாரும் வாங்க வீட்டை பார்த்து போக. நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாரும் என்னை அடிச்சாங்க. என்ன ஒருத்தரையும் காணோம், நம்மளை அனாதையை விட்டுட்டு போயிட்டாங்க. என் வண்டி எங்க? என்னது விளக்கமா வச்சு நம்மளை அடிச்சாங்களா? செருப்பு கட்டை இதெல்லாம் வச்சு நம்மளை அடிச்சிருக்காங்களே. சி அங்கிட்டு போ. எவ்வளவு தைரியம் தான் எல்லாரும் சேர்ந்து என்னை அடிச்சிருப்பாளுங்க. இதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா ஒரு நாளைக்கு பதில் சொல்லணும்டி. இருங்க உங்களெல்லாம் வச்சுக்கிறேன். சி இந்த கீதாவை அடிச்சிங்க, இருங்கடி உங்க எல்லாத்துக்கும் இருக்கு. இதெல்லாம் பார்த்து பயந்துருவேன்னு நினைச்சிட்டாளுங்க போல. நான் யார் தெரியும்ல? கீதா.